ஆலமாம்பனத்திலந்த கோலமாமரத்தின் மீது காளி சக்தி என்ற பெயர் கொண்டு சிங்காரமிட்டுலவும் ஒரு வண்டு தழல் காலும் வீழி நீல அண்ண மூலத்து வாக்கள் என்னும் கால்களருடைய தேனக் கண்டு மறை காணும் முனிவோர் உரைத்தார் பண்டு மேலுமாகி கீழுமாகி வேறுள திசையுமாகி மேலுமாகி கீழுமாகி வேறுள திசையுமாகி விண்ணும் மண்ணும் மான சக்தி வெள்ளம் இந்த விந்தையெல்லாம் மாங்கதிசை கள்ளம் பழவேதமாயதனுமுள்ள நாதமாய் விளங்கும் இந்த வீரசக்தி வெள்ளம் வீழும் பள்ளம் ஆக வேண்டும் நித்தம் என்ற நேடை உள்ளம் ஆதியாம் சிவனும் அவன் சோதியான சக்தியுந்தன் அங்கும் இங்கும் எங்கும் உணவாகும் ஒன்றேயாகினால் உலகனைத்தும் சாகும் அவை அன்றியோர் பொருளுமில்லை அன்றி ஒன்றுமில்லை இதை ஆய்ந்திடில் தூயரமெல்லாம் போகும் இந்த அறிவுதான் பரம ஞானமாகும் நீதியாமரசு செய்வர் விதிகள் பல கோடி துய்வர் நீண்ட காலம் வாழ்வர் தரை மீது எந்த நெறியும் இதுவர் நினைந்த போது அந்த நித்த முத்த சுத்த புத்த சத்த பெருங்காளிபத ஈழலடைந்தாக்கில்லையோர் தீது என்று நேர்மை வேதம் சொல்லும் வழி